Hello my dear future doctors. இன்னைக்கு நம்ம ஆல்கேயோட கண்டினியூஷன் தான் ஒன் ஷார்ட் ரிவிஷனில். ஸோ ஆல்கேயோட கிளாசிஃபிகேஷன், ஆல்கேவை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேஜர் கிளாசிஃபிகேஷன் வந்து பிக்மெண்ட்னா என்னது, அதோடைய கலரேஷன், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறமா டைப் ஆஃப் த ஸ்டோர்டு ஃபுட். ஓகேயா, ஸோ ரெண்டு பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்னது, பிக்மெண்டேஷன்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரணும், நமக்கு குளோரோஃபில், இதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, அனதர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டைப் ஆஃப் த ஸ்டோர்டு ஃபுட். ஸ்டார்ச்சா, அப்புறம் வந்து நம்ம இது பார்த்தோம்ல, இந்த ப்ரௌன் ஆல்கேல வந்து ஆல்கின் அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஸ்டோர்டு ஃபுட்டு வச்சு கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ 3 மேஜர் கிளாஸிஃபிகேஷன்: குளோரோஃபைஷியே, ஃபேயோஃபைஷியே, ரோடோஃபைஷியே. குளோரோனாலே நமக்கு தெரியும், இட் இஸ் த க்ரீன் கலர். ஃபேயோ அப்படின்னாக்க அது வந்து ப்ரௌன் கலர், ப்ரௌன் ஆல்கே. ரோடோனா என்ன கலர், ரெட் கலர். க்ரீன், ப்ரௌன், ரெட். குளோரோஃபைஷியே, ரோடோஃபைஷியே. குளோரோஃபைஷியே என்ன கலர், க்ரீன் கலர். ஃபேயோஃபைஷியே என்ன கலர், ப்ரௌன் கலர். ரோடோஃபைஷியே என்ன கலர், ரெட் கலர். ரோடோ ரெட், குளோரோ க்ரீன், ஃபேயோ ப்ரௌன். அவ்வளோதான். ஓகே, ஸோ குளோரோஃபைஷியில் என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா க்ரீன் ஆல்கே அப்படின்னு பேர். ஸோ அந்த பிளான்ட் பாடி வந்து யூனிசெல்லுலராக இருக்கலாம், கொலோனியலாக இருக்கலாம், ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். போன லெக்சரில் பார்த்தோம்ல, யூனிசெல்லர் யார், கிளெமிடோமோனாஸ். கொலோனியல் யார் பார்த்தோம், வோல்வாக்ஸ். ஃபிலமெண்டஸில் யார் பார்த்தோம், யுலோத்ரிக்ஸும் ஸ்பைரோகைராவும் பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரல், அதே தான் திருப்பி வரும். ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ தே ஆர் யூஸ்வலி க்ரீன் கிராஸ். தே கண்டெயின் த குளோரோஃபில் பிக்மெண்ட் ஏ அண்ட் பி. என்னென்ன குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குமா, ஏயும் பியும். குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி இருந்தால் அது என்னது, குளோரோஃபைஷியே, க்ரீன் ஆல்கே. சரி, ஸோ குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தான் இந்த கலர்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தான் குளோரோஃபில் இருக்குது இல்லையா. அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து டிஸ்காய்டல் ஷேப், டிஸ்க் ஷேப்பில் இருக்கலாமா. ஓகே, ஸோ என்ன ஷேப்பில் இருக்கலாமா, டிஸ்க் ஷேப்பில். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஸ்க் ஷேப்பில் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். இதுக்கு பேர் என்னது, குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டுக்குள்ளே என்ன இருக்கும், குளோரோஃபில். குளோரோஃபைஷியேல என்னென்ன குளோரோஃபில் இருக்கும், ஏயும் பியும் இருக்கும். இதை பேசிஸ் பண்ணி தான் இதை யுவர் ஆல்கேயோட கிளாஸிஃபிகேஷனை வந்து சொல்கிறார், குளோரோஃபைஷியே அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பிளேட் லைக்காக ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். ரெக்டிகுலேட், கட்டங்கட்டமாக இருக்கணும். ரெக்டாங்கிள் இல்லை, ரெக்டிகுலேட், கட்டங்கட்டமாக இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் ரெக்டிகுலேட், இப்படி இருக்கிறது. ஸோ இது வந்து ரெக்டிகுலேட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். ஓகேயா, சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கப் ஷேப், கிளமிடோமோனாஸில் இருக்கிற மாதிரி கப்பு ஷேப்பில் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைரல் ஆர் ரிப்பன் ஷேப்லேயும் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் குளோரோபிளாஸ்டோட டிஃப்ரெண்ட் ஷேப், அவ்வளோதான். சரி, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாடிஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆல்கேயோட கிளாஸிஃபிகேஷன் வந்து குளோரோஃபில் பேஸ் பண்ணி இருக்கும், ஸ்டோரேஜ் பாடிஸ் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் பாடிக்கு பேர் தான் பைரினாய்ட்ஸ். இது என்ன, இது குளோரோஃபைஷியே. குளோரோஃபைஷியேனா என்னது, க்ரீன் ஆல்கே. ஸோ க்ரீன் ஆல்கேயில் வந்து ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்குமா, பைரினாய்ட்ஸில் இருக்குமா. ஸ்டோரேஜ் எப்படி இருக்குமா, பைரினாய்ட்ஸில் இருக்குமா. இந்த பைரினாய்ட்ஸுக்கு வந்து ஸ்டார்ச்சும் ப்ரோட்டீனும். பைரினாய்ட்ஸ்க்கு என்ன இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். ஸ்டார்ச்சை தவிர என்ன இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். பைரினாய்ட்ஸ்க்கு என்ன இருக்கும், ஸ்டார்ச்சும் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ சம் ஆல்கே மே ஸ்டோர் த ஃபுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ட்ராப்லெட்ஸ். எல்லாமே க்ரீன் ஆல்கே பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இந்த க்ரீன் ஆல்கேக்கு ரிஜிட் செல் வால் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த க்ரீன் ஆல்கே தான் குளோரோஃபில் ஏயும் பியும் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், பைரினாய்டுங்கிறது என்னது, ஸ்டார்ச்சும் ப்ரோட்டீனும் சேர்ந்து தான் பைரினாய்டு, இந்த ஸ்டோரேஜ் வேக்யூல்ஸ். அதோடைய செல் வால் ரிஜிட்டாக இருக்கும். இன்னர் லேயர் ஆஃப் செல்லுலோஸ் என்ன இருக்கும், இன்னர் லேயர் ஆஃப் செல்லுலோஸ், அவுட்டர் லேயர் ஆஃப் பெக்டோஸ். ஓபி, நீங்களாம் டாக்டரான ஓபி பார்க்கணும்ல. அவுட்டர் லேயர் வந்து யார், பெக்டோஸ். அவுட்டர் லேயர் யார், பெக்டோஸ். இன்னர் லேயர் யார், செல்லுலோஸ். ஓகே, ஸோ அவுட்டர் லேயர் பெக்டோஸ், இன்னர் லேயர் செல்லுலோஸ். ஓகே, ஸோ இன்னர் லேயர் வந்து இன்னர் லேயர் செல்லுலோஸ், அவுட்டர் லேயர் பெக்டோஸ் இருக்கும். ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமாக நடக்குது எல்லாரும் மாதிரி. ஏசெக்ஷுவல் வந்து ஜூஸ்போர்ஸ், இது ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஜூஸ்போர்ஸில் நடக்குது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஐசோகேமஸ், ஆன்ஐசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். ஐசோகேமஸ்னால் ஒரே மாதிரி இருக்கிறது, ஆன்ஐசோகேமஸ்னால் டிஸ்சிமிலராக இருந்தால் ஆன்ஐசோகேமஸ், ஊகேமஸ்னால் ஒன்று வந்து நான் மொட்டைல், இன்னொன்று வந்து மொட்டைல் அண்ட் ஃப்ளாஜலேட்டட் பார்ட். ஓகே, ஸோ எல்லாமே வந்து குளோரோஃபைஷியில் நடக்கும்.
ஓகேயா? சரி, ரைட். ஸோ என்ன எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன். குளோரோஃபைஜிஏக்கு சிசிஎஸ்யூவி. என்ன க்ளூ? சிசிஎஸ்யூவி. சிசினா யாரு? கிளமிடோமோனாஸ் காரா. கிளமிடோமோனாஸ் காரா. சொல்லுங்க, கிளமிடோமோனாஸ் காரா. கூடயே படிச்சிடணும். கிளமிடோமோனாஸ் காரா. எஸ்யூவினா யாரு? ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், வோல்வாக்ஸ். ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், வால்வாக்ஸ். ஸோ குளோரோஃபைஜியோட எக்ஸாம்பிள் யாருன்னா சிசிஎஸ்யூவி. கிளமிடோமோனாஸ் காரா, ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், வால்வாக்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் கிளமிடோமோனாஸ், சாரி குளோரோஃபைஜியே. ஸோ குளோரோஃபைஜியில் என்ன ஆல்கே, என்ன குளோரோபிளாஸ்ட் இருக்கும்? குளோரோஃபில் ஏயும் பியும் இருக்கும். ஃபுட் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்? பைரினாய்ட்ஸ் அது மூலியமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்ன பார்த்தோம்? ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஏசெக்ஷுவல் வந்து ஜூஸ்போர். செக்ஷுவல் வந்து ஆனைசோகேமி, ஐசோகேமி, அப்புறம் வந்து ஊகேமி எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து குளோரோஃபைஜியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு இதுவாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது வந்து செகண்ட் வந்து ஃபேயோஃபைஜியே. ஃபேயோஃபைஜியனாலே என்ன ஆல்கே? ப்ரௌன் ஆல்கே. ஃபேயோஃபைஜியே என்ன ஆல்கே? ப்ரௌன் ஆல்கே. இது எங்கே இருக்கும்னா மரைனில் தான் நிறையா. ஓகே, ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் விட மரைனில் தான் நிறையா. ஓகே, ஸோ மரைனில் நிறைய இருக்கும். நிறைய சைஸு வெரைட்டியாக இருக்கும். ஸோ இதில் கெல்ப்பு தான் வந்து 100 மீட்டர் வரைக்கும் க்ரோ ஆகும்னு சொன்னேன் இல்லையா? சரி, ஸோ இதுதான் கெல்ப். இதுக்கு பேர் என்ன? கெல்ப். இட் மே பி எ சிம்பிள் பிரான்ச்ட் ஆர் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ஸ். எக்டோகார்பஸ். இந்த ஃபிலமெண்டஸ் ஃபார்முக்கு பேர் என்ன? எக்டோகார்பஸ். எக்டோகார்பஸ். எக்டோகார்பஸ் என்னது? ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். ஸோ எக்டோகார்பஸ் என்னது? ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். எக்டோகார்பஸ் வந்து ஃபிலமெண்டஸ் ஃபார்ம். கெல்ப் வந்து பிரான்ச்டு ஃபார்ம். கெல்ப் என்னது? பிரான்ச்டு ஃபார்ம். எக்டோகார்பஸ் வந்து ஃபிலமெண்டஸ், கெல்ப் வந்து பிரான்ச்டு. ஓகே, சரி. ஸோ இந்த ஃபேயோஃபைஷியில் பி குளோரோஃபில் இருக்காது. அதுக்கு முதலாக குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் சி, அப்புறம் கெரோட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில். இந்த ரேஷியோ தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கெரோட்டினாய்டும் ஜாந்தோஃபிலோட ரேஷியோ தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேயோஃபைஷியல் யாரெல்லாம் இருக்குது? குளோரோஃபில் ஏ, சி, அதுக்கப்புறம் கெரோட்டினாய்டு, அப்புறம் என்ன இருக்கும்? கெரோட்டினாய்டு, அப்புறம் என்ன இருக்கும்? ஜாந்தோஃபில். ஓகேயா? ஸோ குளோரோஃபைஷியல் என்ன இருக்கும்னா குளோரோஃபில் ஏயும் பியும் இருக்கும். இங்கே இந்த ஃபேயோஃபைஷியல் என்ன இருக்கும்னா குளோரோஃபில் ஏ, சி, அப்புறம் ஜாந்தோஃபில், கெரோட்டினாய்டு. கெரோட்டினாய்டு ப்ரௌன் ஆல்கே எங்கே இருக்கும்? மரைனில் இருக்கும். ஸோ அதுதான் ஃபேயோஃபைஷியல். ஃபேயோஃபைஷியல் எங்கே இருக்கும்? மரைனில் இருக்கும். Okay, so they vary in color from green to shades of brown depending upon the xanthophyll pigment. The xanthophyll அப்புறமா இன்னொரு எக்ஸாம்பிள் fucoxanthin. இன்னொரு எக்ஸாம்பிள் fucoxanthin. xanthophyll மாதிரி இன்னொரு என்ன பிக்மெண்ட் இருக்கு? fucoxanthin. So food is stored as a complex carbohydrate. So இந்த வெஜிடேட்டிவ் செல்லுக்கு செல்லுலோசிக் வால் இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம குளோரோஃபைசியேக்கு பார்த்தோம். குளோரோஃபைசியேக்கு என்ன இருந்துச்சு? செல்லுலோஸ் இருந்துச்சு, பெக்டினும் இருந்துச்சு. பெக்டின் என்னது? அவுட் பேஷண்ட், அவுட்டர் பெக்டின், இன்னர் செல்லுலோஸ். இங்கே வந்து செல்லுலோசிக் வால் மட்டும்தான் இருக்கு. செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் ஒன்லி. ஓகே, so they are usually covered in outside by a gelatinous coating of algin. So அங்கே பெக்டின் இருந்தது, இங்கே பெக்டின் இல்லை, அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஆல்ஜின் இருக்குது. இந்த ஆல்ஜின் என்ன அப்படின்னாக்க இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லாமினேரின் ஆர் மேனிட்டால். இந்த ஆல்ஜின் என்னது? இந்த ஸ்டோர்டு ஃபுட் என்னது? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லாமினேரின் ஆர் மேனிட்டால். இதெல்லாம் கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ லாமினேரின், மேனிட்டால், இது ரெண்டும் ஸ்டோர்டு ஃபுட்டு. நம்மளுடைய செல் வால் என்னது? செல்லுலோசிக்கு, அதை தவிர்த்து ஆல்ஜின் இருக்குது. ஓகேயா? சரி, திரும்பி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னது? ஃபேயோஃபைசியே. ஃபேயோஃபைசியனா என்ன ஆல்கே? இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி திஸ் ப்ரௌன் ஆல்கே. ஸோ இந்த ப்ரௌன் ஆல்கேல என்னெல்லாம் இருக்கும்? ஏ, சி, கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ். இந்த ஜாந்தோஃபில்ல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் யார் பார்த்தோம்? ஃபியூகோசாந்தின். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு இதோடைய இது எப்படி இருக்குது? ஸ்டோரேஜ் எப்படி இருக்குனாக்க இட் இஸ் கோயிங் டு கண்டெயின் த ஸ்டோரேஜ் கிரானியூல்ஸ் வந்து மேனிட்டால் இல்லையா? ஸோ மேனிட்டால் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டோரேஜ். மேனிட்டால் அண்ட் லாமினேரின். மேனிட்டால் அண்ட் லாமினேரின். ஓகே, ஸோ குளோரோஃபைஜியில் என்ன ஸ்டோரேஜ் பார்த்தோம்? பைரினாய்ட்ஸ். ஸோ பைரினாய்ட்ஸ் மாதிரி இங்கே என்ன பார்க்குறோம்? மேனிட்டால் அண்ட் லாமினேரியன். அங்கே செல்வால் வந்து செல்லுலோஸும் பெக்டினும் பார்த்தோம். இங்கே வந்து செல்லுலோஸும்
ஆல்ஜின். செல்லுலோஸும் என்ன பார்க்குறோம் இங்கே? ஆல்ஜின். செல்லுலோஸும் ஆல்ஜினும் பார்த்துட்டோம் இங்கே. ஓகேயா? சரி. ஸோ இந்த புரோட்டோபிளாஸ்டில் வந்து பிளாஸ்டிட், வேக்யூல், நியூக்ளியஸ் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இதோடது வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தாக்க இது என்ன ஆல்கே சொன்னோம்? ப்ரௌன் ஆல்கே. ஸோ ப்ரௌன் ஆல்கே தான் ஃபேயோஃபைஷியே. இதுக்கு வந்து இது அட்டாச் ஆகிறதுக்கு வந்து ஒரு ரூட் மாதிரி ஒன்று இருக்குது. ரூட் இல்லை, ரூட் மாதிரி. அதுக்கு பேர் ஹோல்டு ஃபாஸ்ட். ரூட் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஹோல்டு ஃபாஸ்ட். சரி. அப்புறம் ஸ்டெம் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டால்க். ஸ்டெம் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்டால்க். ஸ்டால்க்கு அப்புறம் ஸ்டைப். ஸ்டால்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஸ்டைப் இருக்கும். ஸோ ஹோல்டு ஃபாஸ்ட், ஸ்டால்க், அப்புறம் வந்து ஸ்டைப். ஸ்டைப்புக்கு அப்புறம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் ஃப்ராண்ட். லீஃப் லைக் வந்து என்னது? ஃப்ராண்ட். ஸ்டெம் லைக் என்னது? ஹோல்டு ஃபாஸ்ட். ஸ்டைப்பும் ஸ்டால்க்கும் வந்து இது மாதிரி ஸ்டெம் மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? கெல்ப் பார்த்தோமா? கெல்ப் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரௌன் ஆல்கே. கெல்ப். அப்புறம் வந்து எக்டோகார்பஸ். எக்டோகார்பஸும் கெல்ப்பும். கெல்ப் வந்து மேசிவ் பாடி, எக்டோகார்பஸ் வந்து ஃபிலமெண்டஸ் பாடி. வெஜிடேட்டிவ் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் தான். ஏசெக்ஷுவல் வந்து ஜூஸ்போஸ் தான். ஜூஸ்போஸில் இங்கே என்ன ஒரு யூனிக் ஃபீச்சர்னா பைஃப்ளாஜெல்லேட். அங்கெல்லாம் யூனிஃப்ளாஜெல்லேட் பார்த்தோமா? இங்கே மட்டும் பைஃப்ளாஜெல்லேட். 2 அன்ஈக்குவல் ஃப்ளாஜெல்லாக இருக்கும். ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள், இங்கே பெருசாக இருக்குது, இன்னொன்று வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அன்ஈக்குவல் ஃப்ளாஜெல்லாக இருக்கும். இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூணுக்குமே அதே தான். ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஓகேமஸ். ஏசெக்ஷுவல் மட்டும் பைஃப்ளாஜெலேட்டட் ஜூஸ்போஸ். ஸோ எங்கே பைஃப்ளாஜெலேட்டட் ஜூஸ்போஸ் பார்த்தோன்னா எங்கே சொல்லணும்? ப்ரௌன் ஆல்கே ஆர் ஃபேயோஃபைஷியில் மட்டும்தான் பைஃப்ளாஜெலேட்டட் ஜூஸ்போர். ஓகே, மிச்சதுலலாம் என்ன இருக்கும்? யூனிஃப்ளாஜெலேட்டட் ஜூஸ்போஸ் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே படித்த ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் வந்து யூனிஃப்ளாஜெலேட்டட் ஜூஸ்போர். ஓகே, பட் இங்கே மட்டும்தான் பைஃப்ளாஜெலேட்டட்ங்கிறது ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து ஐசோகேம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து யூனியன். ஸோ திஸ் யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் தே மே டேக் பிளேஸ் இன் வாட்டர் ஆர் வித்தின் த ஊகோனியம். ஊகோனியம்குள்ளேயும் நடக்கலாம், இல்லை தனியாகவும் நடக்கலாம். ஸோ த கேமெட்ஸ் ஆர் பைரிஃபார்ம். கேமெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? பைரிஃபார்ம். அதுக்கு 2 ஃப்ளாஜெல்லாம் இருக்குது, அதுதான் பைஃப்ளாஜெலேட்டட். பைரிஃபார்ம் அண்ட் பைஃப்ளாஜெலேட்டட். ஊகோனியத்துக்குள்ளேயும் நடக்கலாம். இந்த பாருங்க, ஊகோனியம் இருக்குது, ஊகோனியல் ஸ்டால்க்கு, இது ஊகோனியம். ஊகோனியத்துக்குள்ளேயும் ஃபியூஷன் நடக்கலாம். நடந்ததுக்கப்புறம் அந்த கேமெட்டுக்கு பைஃப்ளாஜெலேட் வந்து அட்டாச் ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து யாருன்னா செல்ஃப் டி. எக்ஸாம்பிள் என்னது? செல்ஃப் டி. அது என்னது செல்ஃப் டி? சர்காசம், எக்டோகார்பஸ், லாமினேரியா, ஃபியூக்கஸ், டிக்டியோட்டா. குளோரோஃபைசியேக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? குளோரோஃபைசியேக்கு சிசிஎஸ்யூவி பார்த்தோம். ஸோ கிளமிடோமோனாஸ், குளோரெல்லா, ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ், வோல்வாக். சிசிஎஸ்யூவி யாருக்கு பார்த்தோம்? குளோரோஃபைசியே. இப்போ யாருக்கு பார்க்குறோம்? ப்ரௌன் ஆல்கே, ஃபேயோஃபைசியே. ஃபேயோஃபைசியே வந்து செல்ஃப் டி. ஸோ டினா டிக்டியோட்டா, எஃப்னா ஃபியூக்கஸ், எல்னா லாமினேரியா, ஈனா எக்டோகார்பஸ், எஸ்னா சர்காசம். எஸ் என்னது? சர்காசம், சர்காசம். ஸோ எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, ஸோ அதுக்கப்புறம் சர்காசம், ஃபியூக்கஸ். ஓகேயா? சரி, பட் நம்ம க்ளூ வந்து செல்ஃப் டி, சர்காசம், எக்டோகார்பஸ், லாமினேரியா, ஃபியூக்கஸ், டிக்டியோட்டா. ஓகேயா? ஸோ எஸ்னா என்னது? சர்காசம், அப்புறம் எக்டோகார்பஸ், லாமினேரியா, ஃபியூக்கஸ், டிக்டியோட்டா. செல்ஃப் டி தான் க்ளூ. எதுக்கு? நம்மளுடைய ஃபேயோஃபைசியே ப்ரௌன் ஆல்கேயை படிக்கிறதுக்கு. ஓகேயா? சிசிஎஸ்யூவி, செல்ஃப் டி. ஓகே, ஸோ இப்போ 2 ஆல்கே பார்த்துட்டோம். குயிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ என்னென்ன ஆல்கே பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து இட் வாஸ் த குளோரோஃபைசியே. இப்போ நம்ம படித்தது என்னது? ஃபேயோஃபைசியே. சரி, குளோரோஃபைசியில் என்ன பிக்மெண்ட் இருந்தது? குளோரோஃபில் ஏ இருந்தது, குளோரோஃபில் பி இருந்தது. இங்கே என்ன இருந்தது? குளோரோஃபில் ஏயும் சியும், அப்புறம் கெரோட்டினாய்டும் ஜாந்தோஃபில்ஸும். ஓகேயா? ஸோ இதுதான் அந்த ப்ரௌன் கலரை தந்தது. இங்கே எக்ஸாம்பிள் சிசிஎஸ்யூவி. இங்கே எக்ஸாம்பிள் என்னது? செல்ஃப் டி. ஸோ செல்ஃப் டினா என்ன அர்த்தம்? இது வந்து சர்காசம், எக்டோகார்பஸ், லாமினேரியா, ஃபியூக்கஸ், டிக்டியோட்டா. ஓகே, செல்ஃப் டி தான் எக்ஸாம்பிள். அப்புறம் இங்கே வந்து பைரினாய்ட்ஸில் ஸ்டோர் பண்ணியிருந்தது. இங்கே வந்து மேனிட்டால் அண்ட் லாமினேரியம், மேனிட்டால் அண்ட் லாமினேரியம், மேனிட்டால் அண்ட் லாமினேரியம் தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு.
மேனிடால் அண்ட் லேமினேரியம் வந்து பைரினாய்ட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேயா, பைரினாய்ட்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ அப்புறம் வந்து இங்கே செல் வால் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். இங்கே வந்து செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் இல்லையா, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஆல்ஜின். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஆல்ஜின். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தது. ஸோ இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எல்லாம் சேம் தான், செக்ஷுவல் எல்லாமே சேம் தான். பட் இங்கே ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், பைஃப்ளாஜலேட்டட் இருக்கும். ஓகே, ஜூஸ்போர்ஸ் எப்படி இருக்கும், பைஃப்ளாஜலேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ மூணாவது குரூப்பு ரோடோஃபைஷியா. ரோடோனால என்ன கலர், ரெட் கலர். ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னது, ரெட் ஆல்கே. இங்கே வந்து ஃபைகோ எரித்ரின், அங்கே ஃபியூகோசாந்தின் மாதிரி இங்கே என்ன இருக்கும், ஆர் ஃபைகோ எரித்ரின், ஆர் ஃபைகோ எரித்ரின் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆர் ஃபைகோ எரித்ரின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். மரைனாக தான் இருக்கும், அதில் வந்து வார்மர் ஏரியாஸில் இருக்கும். மரைனாக இருக்கும், வார்ம் ஏரியாஸில் இருக்கும். ப்ரௌன் ஆல்கேயும் மரைன் தான், இது வந்து மரைனில் வார்ம் ஏரியாவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ப்ரெசன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹை இன்டென்சிட்டி லைட்லேயும் இருக்கும், இல்லைன்னா சர்ஃபேஸ்க்கு பக்கத்துலேயும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், டீப்த்தில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரியா, ரைட். ஸோ மல்டி செல்லராக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே பிக்மெண்ட்ஸு ஏடி ஃபைகோ எரித்ரின். இது என்ன ஆல்கே, ரெட் ஆல்கே. ஸோ ஏடி ஃபைகோ எரித்ரின். ஸோ ப்ரௌன் ஆல்கேக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, ஏ சி கெரோட்டினாய்டு ஜாந்தோஃபில். குளோரோஃபைசியக்கு என்ன இருந்தது, ஏ பி இல்லையா, அது ரெண்டு தான் இருந்தது குளோரோஃபைசியக்கு. ப்ரௌன் ஆல்கேக்கு ஏசி கெரோட்டினாய்டு ஜாந்தோஃபில். ஃபியூகோசாந்தின்ங்கிறது ஒரு முக்கியமான பிக்மெண்ட்டாக இருந்தது. இங்கே வந்து ஆர் ஃபைகோ எரித்ரின் தான் முக்கியமான பிக்மெண்ட்டு. அது தவிர குளோரோஃபில் ஏயும் டியும் ப்ரெசென்ட்டாக இருந்தது. ஃபுட்டு வந்து இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். குளோரோஃபைசியில் ஃபுட் என்னவா ஸ்டோராக இருந்தது, குளோரோஃபைசியில் ஃபுட்டு வந்து சொல்லுங்க பைரினாய்ட்ஸ் அப்படி ஸ்டோர் ஆயிருந்தது. அப்புறம் ப்ரௌன் ஆல்கேல ஃபுட்டு வந்து மேனிடால் அண்ட் லேமினேரியா. இங்கே ஃபுட்டு வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இட் இஸ் சிமிலர் டு அமைலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். அமைலோபெக்டின் பிளான்ட்டில், கிளைகோஜன் வந்து அனிமலில், பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்சாக இருந்தது. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். சோஃபார் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஜூ ஸ்போர்ஸ் பார்த்தோம். அந்த ஜூ ஸ்போர்ஸ் வந்து குளோரோஃபைஷியேல யூனிமொட்டைலா, ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா வச்சுருந்தது. நம்மளுடைய ப்ரௌன் ஆல்கேல பைஃப்ளஜலேட்டாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து இட் இஸ் நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். ஜூ ஸ்போர்ஸ் எப்படி இருக்குமா, நான் மொட்டைலாக இருக்குமா. இதுவும் மரைன் தான். Okay, so sexually also they will reproduce by non-motile gametes. அங்கே மாதிரி ஐசோகாமி அனைசோகாமிலாம் இல்லை. இங்கே எப்படி தான், ஒன்லி non-motile gametes தான். ஸோ non-motile spores, non-motile gametes. ஓகேயா, சரி. ஸோ தே ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி பை ஃப்ராக்மெண்டேஷன். அது சேம் தான், மூணு பேருமே வெஜிடேட்டிவ்லி பை ஃப்ராக்மெண்டேஷன் தான். பட் ஏசெக்ஷுவல் வந்து நான்-மொட்டைல், செக்ஷுவலும் வந்து நான்-மொட்டைல் தான். ஓகேயா, சரி. ஸோ இது மட்டும் திரும்பி பார்த்துக்கலாம், ரீப்ரொடக்ஷன் மட்டும். ஓகே, ரீப்ரொடக்ஷன் வந்து நம்மளுடைய க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தாக்கா மூணு பேருமே ஃப்ராக்மெண்டேஷன் தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நம்மளுடைய க்ரீன் ஆல்கே வந்து இட் வாஸ் ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா, யூனிஃப்ளாஜலேட்டட் ஜூஸ்போர் இருந்தது. ப்ரௌன் ஆல்கேல பைஃப்ளாஜலேட்டட் ஜூஸ்போர் இருந்தது. இங்கே வந்து நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். இங்கே எப்படி இருக்குது, நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். செக்ஷுவல் வந்து க்ரீன் ஆல்கேல இட் வாஸ் பை ஐசோகேமி, ஆன்ஐசோகேமி, ஊகேமி. இங்கேயும் அப்படி தான், ஐசோகேமி, ஆன்ஐசோகேமி, ஊகேமி. இங்கே வந்து இட் இஸ் பை நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் ஆர் நான் மொட்டைல் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரியா, ஓகே. ஸோ த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இட் இஸ் ஃப்ளாஸ்க் ஷேப்ட் கார்போகோனியம். இங்கே இருக்குல்ல ஃப்ளாஸ்க் மாதிரி, கார்போகோனியம். அண்ட் திஸ் நான் மொட்டைல் மேல் கேமெட்டுக்கு பேர் ஸ்பெர்மாட்டியம். அதுக்கு என்ன பேர், ஸ்பெர்மாட்டியம், ஸ்பெர்மாட்டியம். ஸோ ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கிறது கார்போகோனியம், இது வந்து ஃபீமேல். மேல் கேமெட் வந்து ஸ்பெர்மாட்டியம், நான் மொட்டைலாக இருக்கும். ஸ்பெர்மாட்டியம் எப்படி இருக்கும், நான் மொட்டைலாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பிஜி ஸ்கொயர்டு. ஓகே, இல்லை ஜிபி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிபி ஸ்கொயர்ட், ஜிபி முத்து, ஜிபி ஸ்கொயர்ட். ஸோ கிரேசிலேரியா, அதுக்கப்புறம் வந்து பார்பைரா, பாலிசிம்போனியா, ஜெலீடியம். ஓகே, ஜெலீடியம், கிரேசிலேரியா, ஜிஜி நமக்கு தெரியும், ஜெலீடியம், கிரேசிலேரியா. பாலிசிம்போனியா, பார்பைரா, பாலிசிம்போனியா, பார்பைரா. ஸோ கிரேசிலேரியா, ஜெலீடியம்,
பாலிசிம்போனியா, பார்பைரா. 4 தான். இது யாருக்கு? நம்மளுடைய ரெட் ஆல்கேக்கு, ரோடோஃபைசியேக்கு. பாலிசிம்போனியா, பார்பைரா, கிரேசிலேரியா, ஜெலீடியம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம நிறைய இது படிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன, ரெட் ஆல்கே படிச்சிட்டோம், ப்ரௌன் ஆல்கே படிச்சிட்டோம், க்ரீன் ஆல்கே படிச்சிட்டோம். 3க்கு உள்ள டிஃபரன்ஸ். குளோரோஃபைசியா யார்? க்ரீன் ஆல்கே. பேயோஃபைசியா ப்ரௌனு, ரோடோஃபைசியா ரெட் ஆல்கே. ஸோ இதில் ஏபி கெரோட்டினாய்ட் ஜாந்தோஃபில் டிஃபால்ட்டாக இருக்கும். இங்கே குளோரோஃபில் ஏயும் சியும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபியூகோசாந்தின் இருக்குது. ஓகே, இங்கே ஏயும் டியும் ஃபைகோஎரித்ரின், எஸ்பெஷலி ஆர் ஃபைக்ரோஎரித்ரின் ஃபேமஸ். இங்கே ஸ்டார்ச் சுகரு, மேனிட்டால் லாமினேரியன், ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், ஈக்குவலன்ட் டு அமைலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன். சரி, இங்கே செல்லுலோஸ் மட்டும்தான். அப்புறம் லேயரில் பெக்டின் ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம். இங்கே செல்லுலோஸும் ஆல்ஜினும், இங்கே செல்லுலோஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் இந்த ரீப்ரொடக்ஷனில்? ஸோ இங்கே யூனி ஜூஸ்போர்ஸ், மொட்டைல், யூனி மொட்டைல் ஜூஸ்போர்ஸ். இங்கே பை மொட்டைல் ஜூஸ்போர்ஸ், ஏசெக்ஷுவல். ஓகே, ஏசெக்ஷுவல். இங்கேயும் ஏசெக்ஷுவல் பை மொட்டைல் ஜூஸ்போர். இங்கே நான் மொட்டைல் ஸ்போர், நான் மொட்டைல் ஸ்போர். இது ரோடோஃபைசியில். ஓகேயா? ஸோ இதில் தான் மேஜர் டிஃபரன்ஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன் க்ரீன் ஆல்கே த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமாகவும் இருக்கும், ஸ்போர்ஸ் மூலியமாகவும் டேக் பிளேஸ் ஆகும். ஸோ அது போத் 1 and 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஏசி கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ஏயா சியா? கெரோட்டினாய்ட்ஸா ஜாந்தோஃபில்ஸா? ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி த பேயோஃபைசியே, இல்லையா? கரெக்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது குளோரோஃபைசியேக்கு என்னெல்லாம் இருந்தது? ஏயும் பியும் இருந்தது. ரோடோஃபைசியேக்கு என்ன இருந்தது? ஏயும் டியும் இருந்தது. அப்புறம் ஆர் ஃபைகோ எரித்ரின் இது ப்ரெசென்ட்டாக இருந்தது. இதுக்கு ஏசி கெரோட்டினாய்ட் ஜாந்தோஃபில், எஸ்பெஷலி ஃபியூகோசாந்தின் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பைரினாய்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப்? பைரினாய்ட்ஸில் என்ன இருந்தது? ஸ்டார்ச் சரௌண்டட் பை ப்ரோட்டீனா, இல்லைன்னா ப்ரோட்டீன் சரௌண்டட் பை ஃபேட்டா? கண்டிப்பாக இல்லை, இல்லையா? சரி. ஸோ ப்ரோட்டீன் சென்டர் சரௌண்டட் பை ஸ்டார்ச்சா, நியூக்ளிக் ஆசிட் சரௌண்டட் பை ப்ரோட்டீனா? ஸோ ஈஸியாக 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவீங்க. இது 2 மட்டும் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டார்ச் பை ப்ரோட்டீனா, ப்ரோட்டீன் சென்டர் சரௌண்டட் பை ஸ்டார்ச்சி ஷீட்டா? பைரினாய்ட்ஸ்ங்கிறது என்னது? இட் இஸ் அ ப்ரோட்டீன் சென்டர் சரௌண்டட் பை ஸ்டார்ச்சி ஷீட்டா தான் ஆன்சர். ஓகேயா? சரி. கெரகீனன் இட் இஸ் அ ஹைட்ரோகொலாய்ட். கெரகீனன் எங்கேருந்து வந்தது? இட் இஸ் அ ரெட் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, க்ரீன் ஆல்கே ஆர் போத். ஸோ கெரகீனன் என்ன ஆல்கே? ஞாபகப்படுத்தி பாருங்க, ஆர்சி இல்லையா? ஸோ கெரகீனன் ரெட் ஆல்கே. ரைட். ஸோ இந்த ப்ரௌன் ஆல்கேல என்ன வந்தது? ப்ரௌன் ஆல்கேல ஆல்ஜின், பிஏஆர்சி, பார்க் படித்தோமா? ஸோ ரெட் ஆல்கே கெரகீனன். ஓகே, ஸோ ரெட் ஆல்கே கெரகீனன். ஸோ த மெயின் பிக்மெண்ட் இன் பேயோஃபைசியே தட் இஸ் ப்ரௌன் ஆல்கே இஸ், ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? படித்தோம்னா எல்லாமே ஈஸி தான். சரி. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூகோசாந்தின். ஆமாம், ஃபைகோசைனின் இல்லை. ஸோ ஃபைகோ எரித்ரின் ரெட் ஆல்கேக்கு, இதுவும் ரெட் ஆல்கேக்கு தான். குளோரோஃபில் பி க்ரீன் ஆல்கேக்கு. ஸோ இது ப்ரௌன் ஆல்கேக்கு ஃபியூகோசாந்தின் தான் கரெக்டான ஆன்சர். In green algae, the plant body is attached to the substratum by a. ஸோ எங்கே அட்டாச் ஆகிற இடத்துக்கு பேர் ஹோல்டு ஃபாஸ்ட், ரூட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹோல்டு ஃபாஸ்ட். த ஃபுட் ரிசர்வ் இன் ரோடோஃபைசியே இஸ் கால்ட், வெரி குட், ஃப்ளரீடியன் ஸ்டார்ச். ஆமாம். ஸோ லாமினாரின், மேனிட்டால் இது ரெண்டும் யாருக்கு பார்த்தோம்? இது ப்ரௌன் ஆல்கேக்கு பார்த்தோம் இல்லையா? ரைட். ஸ்டார்ச் க்ரீன் ஆல்கேக்கு பார்த்தோம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் தான் ரெட் ஆல்கேக்கு பார்த்தோம். Very good everybody. So the lichens or algae that are associated with, எதோட lichens associated இருந்தது? algaeயும் ஃபங்கஸும். வெரி குட், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் கொஷின் பார்த்துடலாம். கொலோனியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் algae எதெல்லாம்? காலனியாக எது இருக்கும்? நம்ம வால்வாக்ஸ் தான் இல்லையா? சரி. கொலோனியில் யார் இருக்கும்? வால்வாக்ஸ் தான். யூனிசெல்லர் கிளமிடாமோனஸ். இன் algae the reserve material is in the form of what? என்ன? ஸ்டார்ச் தான், வேறு யார்? கரெக்ட். ஓகே. ஐசோகேமஸ் எல்லாம் இட் இஸ் சீன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? அந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ குளோரோஃபைசியேல என்ன பார்த்தோம்? சிசிஎஸ்யூவி பார்த்தோம்.
அப்புறம் வந்துட்டு குளோரோஃபைசியக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், ஃபேயோஃபைசியை பார்த்தோம். ஃபேயோஃபைசியக்கு என்ன க்ளூ பார்த்தோம், செல்ஃப் டி பார்த்தோம் இல்லையா, ரைட்டு. அப்புறம் ரெட் ஆல்கேல என்ன பார்த்தோம், பிஜி ஸ்கொயர்டு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐசோகேமஸும் ஆன்ஐசோகேமஸும் எங்கே ப்ரெசென்ட்டாக இருந்தது? ஸோ ஐசோகேமஸ் அண்ட் ஆன்ஐசோகேமஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அவர் கிளெமிடோமோனாஸ். ஓகேயா, ஸோ கிளெமிடோமோனாஸில் தான் அது வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தது. Okay, thank you guys. I'll catch you up in another important session. Take care. All the best till we meet.